ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மிஷ நாளா நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, சிஸ்டர் ரெசிபி மட்டுமே ஷேர் பண்ணுறீங்க, விலாகும் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற நாட்டையும் வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. நான் லாஸ்ட் சாட்டர்டேயும் சண்டே ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக தான் உங்களுக்கு இதில் பார்க்கலும். அது மட்டும் இல்லை, 3 பர்ஸா நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிற அப்படின்ற ரெசிபி உங்களுக்கு இதில் பார்க்கலும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நவம்பர் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பிளாக் ஃப்ரைடே வருது. அப்போ அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து ஒரு 1 வீக் இல்லாட்டி 2 வீக்குக்கு முதவே ஆஃபர் போடுவாங்க. பிளாக் ஃப்ரைடே அன்றைக்கு வந்து நல்லாவே ஆஃபர் கூடுதலாயிருக்கும். அதுக்கு முதவுமே வந்து ஆஃபரை வந்து கொஞ்சம் மேலேயே போட்டுருவாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தோம், என்ன ஆஃபர் போட்டிக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான். பிளாக் ஃப்ரைடேக்கு ஆஃபர் போட்டிக்கிறத பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்னு தான் போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே போனோம் கேமுக்கு தான். எனக்கு ஒரு டோ மிக்சர் 2 வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் மிஷனால். அப்போ இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தால் வாங்குவோம் அப்படின்னு தான் போனேன். ஃபஸ்ட்டுக்கு போகக்குள்ளக்கே முன்னிக்கே வந்து நிறைய திங்ஸ் ஆஃபரில் போட்டிருந்துச்சு. இதில் வந்து டின்னர் செட் போட்டு இருந்துச்சு. இது நல்ல சீப்பாகவே இருந்துச்சு. 50% ஆஃபர். இது வந்து சரியாக இந்த 300 ப்ரைஸ் வந்து 155 மாதிரி போட்டு இருந்துச்சு. இங்குள்ள 1 ரெயின் வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு வந்து 16 ரெயின் மாதிரி வருது. இதில் நிறைய திங்ஸ் போட்டு இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான மாதிரி கலர் மார்க்கர், இந்த மாதிரி எல்லாம் கர்டின், அதோட வந்து பிளங்கட், பேபிக்கு தேவையான ஐட்டங்கள் இதெல்லாமே இதில் ஆஃபர் போட்டிருந்துச்சு. எல்லாமே 50% ஆஃபருக்கு தான் போட்டிருந்தது. நான் இதுலேயும் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். என்ன வாங்கினேன் அப்படின்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டுக்கு காட்டுறேன். இதில் ட்ரெலிபேயாவும் ஆஃபர் போட்டு இருந்துச்சு. இதில் வந்து பெரிய ட்ரெலிபேயா வந்து 250க்கும், சின்னது வந்து 150க்கும் மாதிரி போட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாகவே இருந்தது இதெல்லாம். இங்கே கேமில் இந்த ஒரு ஷாப்லேயே எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. க்ரோசரி ஐட்டமாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஐட்டமாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான கேட்டினோ, பிளங்கட்டோ, கிச்சனுக்கு தேவையான திங்ஸ், மற்றது பிள்ளைகளுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே இங்கே எங்களுக்கு வாங்கிலும். டேபிள் ஷேராக இருக்கட்டும் கூட, அதுவும் கூடவே எங்களுக்கு இங்கே பார்த்து வாங்கிலும். ஆனால் இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். ஆஃபர் போட்ட டைமுக்கு எங்களுக்கு பார்த்து எடுக்கக்குள்ள நல்ல சீப்பாக பார்த்து எடுக்கலும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டோ மிக்சர் 2 வாங்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டுக்கு போனதுமே எலக்ட்ரிக் ஐட்டம் பார்க்குற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து மற்றதுலெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்துச்சு. டோ மிக்சர் மட்டும் போட்டிருக்கல. இதெல்லாம் நல்ல பிராண்டடான மிக்சர் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருந்துச்சு. நான் கெஸ் பண்ணின ப்ரைஸுக்கு இதில் டோ மிக்சர் இருக்கல. அப்போ வந்து நாங்கள் இன்னொரு கடைக்கு போய் செக் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்துட்டு எதில் ப்ரைஸ் குறைவோ அதுக்கப்புறமா எடுப்போம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். நான் இதில் காட்டிக்கிற வீடியோ வந்து நான் சாட்டர்டேயும் சண்டேயும் 2 நாளும் ஷாப்பிங் பண்ண வந்த வீடியோ வந்து இதில் மிக்ஸ் பண்ணின மாதிரி காட்டிக்கிறேன்.
இந்த ட்ரெயின் இந்த மாலுக்குள்ளக்கே தான் நிக்குது. இந்த ட்ரெயின்ல போனேன்னு சொன்னால் இந்த மால் ஃபுல்லாவே சுத்தி காட்டிட்டு பிள்ளைகளை கூட்டின்னு வருவாங்க. How is nice. டோமிக்ஸரை பார்த்துட்டு அடுத்த கிளிக்ஸுக்கு வந்திருந்தோம். கிளிக்ஸில் வந்து இப்படி ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வேண்டி இந்த வீடியோவில் வந்து நான் காட்டிக்கிறது சாட்டர்டே சண்டே 2 நாளும் ஷாப்பிங் பண்ண போன வீடியோவை தான் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு சாட்டர்டே வந்து கேம்லேயும் கிளிக்ஸ்லேயும் பார்த்துட்டு அடுத்த சண்டே மறுபடியும் வந்திருந்தோம். கிளிக்ஸுமே சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பிரான்ச் இருக்குது. உங்களுக்கு கூகுள் ரிசர்ச் பண்ணி பார்க்கக்குள்ளே வேணுங்க. கிளிக்ஸுக்கு போனது வந்து நான் டோமிக்ஸர் பார்க்குறதுக்கு தான். இங்கேயும் கொஞ்சம் ஆஃபர் போட்டு இருந்துச்சு. அப்போ அதையுமே பார்த்துட்டு டோமிக்ஸரும் எப்படி ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்ப்போம்னு தான் போயிருந்தேன். இதில் க்ரீமும் ஆஃபர் போட்டு இருந்துச்சு. ஒரே ப்ராடக்ட்டில் 2 க்ரீம் எடுத்தேன்டால் 1 ஃப்ரீ அப்படின்னு. நான் மிஷனால் வந்து பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுறது ஓசோ ஹெவன்லி. இது சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ராடக்ட் க்ரீம் ஒன்று தான். இது வந்து மிஷனால் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களோட பாடிக்கு வந்து நல்ல சாஃப்டாக மிக்குது. அப்போ இதில் வந்து ஃபேஸ் க்ரீமும் பாடி லோஷனும் ஷெம்பூவும் எடுத்திருந்தேன். இந்த கிளிக்ஸும் வந்து மஸ்திரி மாலில் தான் நிற்குது. இது ஒரு ஃபார்மசி ஒன்று மாதிரி தான். இதில் வந்து மெடிக்கலுக்கு தேவையான என்ன வேணும்ன்றால் மெடிக்கோ மேலும் இதில் வந்து க்ரோசரி ஐட்டம் மட்டும் எடுக்கிறதுக்கு இல்லை, மற்றது வந்து ஸ்வீட் சிப்ஸ் சாக்லேட் இந்த மாதிரியான ஐட்டம் எடுக்கவும் மேலும் நியூ போர்ன்ஸுக்கு வந்து தேவையான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் அதெல்லாமே இங்கே எடுக்கலும். பம்பஸாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் க்ரீம் ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு மேக்கப் ஐட்டத்துலேருந்து உங்களுக்கு க்ரீம் என்ன க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தேவையான என்ன க்ரீம் வேணும்னாலும் இங்கே எங்களுக்கு வந்து வாங்கலும். இதில் கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கட்டும், பொட்டில்ஸ், கப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது எடுக்கிறதுக்கு. எலக்ட்ரிக் சாமானுமே கிச்சனுக்கு தேவையானதை பார்த்து எங்களுக்கு இங்கே எடுத்துக்கலும். அப்போ இதில் வந்து நான் டோ மிக்சர் பார்க்க வந்திருந்தேன். அப்போ இந்த டோ மிக்சருமே ஆஃபர் போட்டு இருந்துச்சு. அப்போ நான் இதைத்தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு இந்த டோ மிக்சரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து ஷாப்ரைட்டுக்கு போயிருந்தோம். ஷாப்ரைட் வந்து இங்கே க்ரோசரி ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு எடுக்கலாம். அதுக்காக வேண்டி எப்படியுமே நாங்கள் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணுறது சண்டே இல்லாட்டி சாட்டர்டே 1 வீக்குக்கு ஒருக்கா மாதிரி போய் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவோம். அப்போ அண்டு வந்து ஷாப்ரைட்டுக்கு போய்த்து எங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு தான் போயிருந்தோம். இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எங்களோட மாமியும் கூட வந்திருந்தா. அவள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வேண்டி.
நான் இங்கே எப்போவுமே மந்த்லி சாமான் எடுத்துப்படாது எனக்கு. நான் வந்து வாங்குறேன்டால் வீக்லி சாமான் தான் எடுத்துப்படும். சாட்டர்டே இல்லாட்டி சண்டே வந்து 1 வீக்குக்கு தேவையான எல்லா திங்ஸையும் இங்கே பார்த்து எனக்கு வாங்கிப்படும். சாட்டர்டேயும் சண்டேயும் அல்ஹம்துலில்லாஹ் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த டோ மிக்சர் தான் வாங்கியிருந்தேன். இது கேம்ப்ரூக் பிராண்ட். இது வந்து கிளிக்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1499 மாதிரி வந்துச்சு. இது வந்து இந்த பிராண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினேன். அப்போவும் எங்களோட மைனி சொல்லியிருந்தா அவவும் இதே மிக்சர் தான் யூஸ் பண்ணுற டோ மிக்சர் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், ஒன்றுமே செய்யலை, நல்லா தான் நிற்குது அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் தான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த பிராண்ட் டோ மிக்சரை பற்றி தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிராண்ட் எப்படி நல்லமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்னா 24,000க்குள்ளுக்கு மாதிரி வந்துச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து உண்மையிலே எனக்கு இதோட ப்ரைஸ் எப்படி அப்படின்னு சொல்ல தெரியா. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து இன்ஷால்லா நான் அடுத்தது எப்படி யூஸ் பண்ணுறேன், இன்ஷால்லா இதில் வந்து நிறைய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இதில் வந்து 4 துணி வந்து இருந்துச்சு. இது வந்து இதுக்கு வந்திக்குது அப்படின்னா நாங்கள் மாவை நீட் பண்ணக்குள்ளிக்கு இந்த மாவு வெளியே தெரிக்காமக்கி இதை பவுலுக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு பீட் பண்ணுறதுக்காக வேண்டி, அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பீட்டர் ஒன்றும் கூடவே இதை டோ நீட் பண்ணுறதுக்காக வேண்டியும் இது வந்துருந்துச்சு. கூடவே விஸ்க் ஒன்றும் வந்திருந்தது. இது 5 லிட்டர் டோ மிக்சர். இதில் வந்து நீங்கள் 1 kg ஃப்ளார் போட்டு உங்களுக்கு டோ நீட் பண்ணிடலும். அதோடு இந்த டின்னர் செட்டையும் எடுத்திருந்தேன். இது வந்து சரியாக 12 பீஸ் இருக்கும். இது வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா 2480 மாதிரி வந்துருந்துச்சு. இது ஸ்ரீலங்கன் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற 3 போஸை தான். இது எனக்கு எங்களோட மைனி அனுப்பியிருந்தா. அப்போ நான் அதில் ஹாஃப் பேக்கெட்டு செஞ்சுட்டு மற்ற ஹாஃப் பேக்கெட்டுக்கு வந்து இதில் சீல் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தே செய்வோம்டோ. இப்போ இதைத்தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். த்ரீ போஸால் 2 கப் எட் பண்ணிட்டு இதில் கொக்கனட் வந்து 1 கப் எட் பண்ணுறேன். கொக்கனட் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு எட் பண்ணிலும். நான் இதில் 1 கப் தான் எட் பண்ணிட்டு ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு மாதிரி சோல்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். எங்களோட வீட்லையெல்லாம் 3 போஸை செய்யக்கொள்ளைக்கு இதிலே சுகரையும் எட் பண்ணிட்டு சும்மா நார்மலாக வார்ம் வாட்டரில் வந்து இதை நீட் பண்ணி எடுப்பாங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி எட் பண்ணி செய்ய போகிறேன். கருப்பட்டி எட் பண்ணி செய்யக்கொள்ளைக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு கருப்பட்டி எட் பண்ணி செய்கிறது தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது கொஞ்சம் புதுசு தான். நான் இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வந்ததுக்கப்புறமா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க கருப்பட்டி எட் பண்ணி பானி காய்ச்சி செஞ்சால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. எங்களோட வீட்டில் வந்து சுகர் தான் கூடுதலாக எட் பண்ணி செஞ்சுருக்கிறேன். அப்போ நானும் வந்து இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா இதுவும் எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. தெரியாதவங்களுக்கு இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த ரெசிப்பியும் போட்டிக்கிறேன். இதில் வந்து 1/2 கப் கருப்பட்டி எட் பண்ணுறேன். 1/2 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் எட் பண்ணுறேன்.
நீங்கள் சுகருக்கு பதிலாக உங்களுக்கு கருப்பட்டியை ஃபுல்லாக போட்டு செய்யவும் மேலும் அப்படி போடுறதுனால ஒரு 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி எட் பண்ணணும். சுகர் எட் பண்ணாமக்கே வெறும் கருப்பட்டி மட்டும் நீங்கள் எட் பண்ணி செய்கிறேன்டா இந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி இது கொஞ்சம் இந்த பானி பதத்துக்கு வரணும். இதை நீங்கள் அந்த ஒரு நூல் பதத்துக்கு காய்ச்ச தேவையில்லை. இந்த கருப்பட்டி கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த சூட்டோடைய வந்து நான் 3/4 எட் பண்ணுறேன். இந்த 1/2 கப் வாட்டர் எட் பண்ணி தான் நான் இதில் பானி காய்ச்சிருந்தேன். இந்த 1/2 கப் வாட்டர் பானியுமே வந்து நாங்கள் இதில் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இது இறுக்கமான மாதிரி இந்த 3/4 இருந்துச்சுன்றால் நீங்கள் வந்து இதுக்கு சுகர் அளவு இது கணக்காக இருக்கும். நீங்கள் சும்மா நார்மலாக வார்ம் வாட்டர் மறுபடியும் கொஞ்சம் எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான டோவாக இதை நீட் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கருப்பட்டி எட் பண்ணி இது செஞ்சு சாப்பிடக்குள்ள இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி டீ வந்து இஞ்சி மேலக்கும் தட்டி போட்டு தான் ஊற்றிருந்தேன். இது வந்து சாட்டர்டே வந்து தான் 3/4 செஞ்சுருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் அப்படியே சாட்டர்டே வந்து டீயை ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாங்கின வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.